குழம்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிருவானே. ஐயோ பாக்குறானே. அவன் யார் உள்ள படுத்திருக்கிறது? அவன் சொல்லாதீங்க சார், அவர் உங்களோட பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசரா? வர சொல்லு. எஸ்ஐ சார் வெளியே வாங்க. ஐயோ இவன் வேற SSR நம்பி யாருங்கிறானே. இவனை போய் பெரிய ஆபீசர்னியா? கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார், டிடெக்டிவ் எஸ்ஐ. டிடெக்டிவ் சேவல் வேஷம் போட்டு சின்ன பெண்ண வேணாம் தானே? ஆமாங்க ஐயா. எதுக்காடா இந்த பிட்டு? அது இந்த கந்தசாமிங்கிற பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் சார். அவனை கையங்களவுமா நானே பிடிச்சலாங்கிறதுக்காக இப்படி ஒரு பிட்டு. கந்தசாமி நீ? ஆமா, நீ என்ன கந்தசாமிய பிடிக்கிறதுக்கு ஏசியா? இல்ல சார். டிசியா? இல்ல சார். இல்ல பிசியா? அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்ல சார். கவர்மெண்ட் இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நான் கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். வா நானே அலாட் பண்றேன். எத்தனை பேர் போஸ்டிங்? இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணில் பட்ட உரிச்சிருவேன். ஓடிப்பா, வண்டி எடு. என்ன சார் இங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நக்கல. இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனலும் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓபன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும். சிப்பா ஆகட்டும் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னைய கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி என் வீட்டு வரைக்கும். அந்த கண்ணதுக்கு இதே கன் மாதிரி பிரமாதமா இருக்கு. வண்டி எடு. நல்லா பிரியாணியா திம்பாம் போல் இருக்கு. என்ன குத்துறாயா? ஏன் சார் அங்கேயும் இங்கே நடக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம். வந்து உட்கார வேண்டியதானே. நாங்க ராஜா உங்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது. அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க? உன் மடியில உட்காருங்க. வாயை மூடிட்டு வாமா, வயிற்றுச்சல. மூஞ்சிய பாரு. பொது ஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜ பரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்தேன். எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்கு. ஏன்டா புழுகுற? என்ன? குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாமா போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ விஷமிகள் வதந்தியை பரப்பியிருக்காங்க சார். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுறா. நீ இப்ப எங்க போகணும் சொல்லு, நான் இறக்கி விட்டு போறேன். ஏறு. சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா. சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா. முடியாது. இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தீனா என்ன ஏத்திட்டு போக மாட்டியா? ஏறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண? டேய் பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி மகன். டிரைவர் வண்டி எடுப்பா. எப்படா இங்க வந்து நீ? அப்பே வந்துட்டேன். கொஞ்சம் பெட்ரோலை செக் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏய் இங்க வா. அந்த எட்டயபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட். ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்ம ராசா பசிக்குது ஐயா. அடாடா, ராஜா கிட்ட கேட்டியா? என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இதை வச்சுக்க. ஐயா சட்டையில என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா? போயா மகராசனா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமாடா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்? இறங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்ன வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? லைசென்ஸ் இருக்கு. வடிவேலுடைய அட்டகாசமான காமெடியை பார்த்துட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் நேரத்தை நிறைவு செய்கிற நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், நம்மளுடைய நேர்கள் விட மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேஸ்புக் வாயிலாக வந்து அவங்களுடைய ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே அனுப்பிட்டே இருக்காங்க. அப்படி நாங்கள் அப்படியே சொல்லியா ஆகணும் இல்லையா நம்மளுடைய நேர்களுக்கு? இல்லைன்னா அவங்க ரொம்பவுமே கோவப்பட்டுருவாங்க. அதாவது சிலமையோட கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிலமையோட மனசு தாங்காது. ஸோ வந்துட்டு நான் அப்படியே உங்களுடைய ஜோக்ஸ் எல்லாம் அப்படின்னா சொல்லிட்டே போயிடுறேன். எல்லா நேரம் உங்களை பேச வைக்குது, என்ன கேட்க வைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நேயர்கள். நீங்கள் என்னதான் பண்ணாலும் நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அப்படியே எங்களுடைய ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ சிரிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நான் பின்னால் இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கொடுமையை எவன் முன்னால் நின்று பார்க்குறது அப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாமா கோவத்தில் உங்கள் பொண்ணை கன்னத்தில் அரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மருமகன் வந்து மாமனார்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து மாமனார் சொல்கிறாரு, இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல விடுங்க, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்பா அம்மா? கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அதாவது மருமகன் வந்து மாமனார், இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காதலில் தோற்றவனை விட காதலித்து வெற்றி பெற்றவனுக்குத்தான் தெரியும் வெற்றி எவ்வளவு கொடுமையானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காதலிச்சு வெற்றி பெற்றவங்க தான் கிச்சனில் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து காதலிச்சு தோத்தவங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஜெயிச்சவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அப்படி நமக்கு போட்டிருக்காங்க.
ஆமாங்க, அப்படியே நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அட்டகாசமான ஜாக்ஸு பாட்டெல்லாம் நாங்கள் அப்படியே தந்துட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக அப்படியே ஒரு மெசேஜ் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க ஒரு பையன் வந்து அனுப்பியிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் வந்து சொன்னதான், அவர் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொன்னதை வந்து அப்படியே நம்மளுடைய நிகழ்ச்சியில் அப்படியே சொல்லட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சாப்பிட்றப்போ எல்லாம் ஒன்று தான் நினச்சிட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காராம். அவள் வந்து சொல்லியிருக்காவா, நான் எப்போவுமே கை கழுவுறப்போ உங்களை தாங்க நினைப்பேன் அப்படின்ற மாதிரி, அதாவது இப்படா கை கழுவிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு செய்கிறதுக்கு நேரத்துக்குள்ளே நெருங்கிட்டோம். வந்து அடுத்த நாளும் அப்படியே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் பண்பின் ஆஜி ஷாலோமி. நாளை நாள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.